காலையில பாலை குடிச்சிட்டு கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயம் தனியாக சென்று விடுவார்கள். சென்று தீன்படிக்கு செல்வார்கள். இரவு நேரத்தில் திரும்புகிற பொழுது நாங்க சாயங்காலமும் பாலை கறப்போம். கறந்து நாங்க குடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு மூடியையும் வைத்து மூடி ஒரு இடத்தில் வைப்போம். இரவு நடுநிசி நேரத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். வந்து பள்ளிக்கு செல்வார்கள். தொழுது விட்டு நேரே வருவார்கள். பாத்திரத்தை திறப்பார்கள். பாலை எடுத்து குடிப்பார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். இப்படியே நாள் ஓடிட்டு இருந்தது. ஒரு நாள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் சென்றிருந்தார்கள். அப்ப ஷைத்தான் என்ற வந்தான். அவங்க சொல்றா மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி தோழர்களிடத்தில் சென்றிருக்கிறார்கள். அங்க அவளுக்கு விருந்து வச்சு விருந்து கொடுத்து தான் அனுப்புவாங்க. எனவே இந்த பால் கெட்டு போயிருவாப்பா, நீயே எடுத்து குடிச்சிரு. எந்த பால? கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்திருந்த பங்கையும் குடித்து விடு என்று என்னிடத்தில் ஷைத்தான் சொன்னான். நான் அதை நம்பி தடுமாட்ட அடைஞ்சு எடுத்து கையில எடுத்து வாயில குடிச்சிட்டேன். குடிச்சு முடிச்சதும் திரும்பவும் ஷைத்தான் இந்த வாரம் வந்து சொன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை நீ குடிச்சிட்டியா? அவங்க இப்ப ராத்திரி வருவா. வந்தா பள்ளிக்கு செல்வார்கள். தொழுது விட்டு வந்து பார்ப்பார்கள். பால் பாத்திரத்தை திறப்பார்கள். ஒன்றும் இருக்காது. உனக்கு எதிராக அவர்கள் துஆ செய்வார்கள். ஃபதத்ஹபு துன்யாக, உன் துன்யாவும் போச்சு உன் ஆகிரவும் போச்சு. என் மனசுல ஒரு திடுக்கத்தை உண்டாக்கிட்டான். இரவு நேரமானது. எனக்கு பயம் வந்தது. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பயத்தின் காரணத்தினால் நான் நடுங்கினேன். எனக்கு கண்மணி நாயகத்துக்கு பால் கொடுக்கலேன் உள்ளது பெரிய விஷயம் அல்ல. ஆட்டின் மடுவில் பால் இருந்தால் கறந்து கொடுக்கலாம் என்றால் பால் இல்லை. குடிச்சிட்டேன். இரவு நேரம் எனக்கு நடுக்கமாக்குறது. ஒரு போர்வை கிடந்தது. அந்த போர்வை எடுத்துட்டு அப்படியே பொத்தி படுத்து தூங்கிடுவோம். இந்த காட்சியெல்லாம் பார்க்காண்டா நினைச்சு போர்வை எடுத்து தலைக்கு பொத்தினா கால் வலியே தெரியுது, காலை பொத்தினா தலை வலியே தெரியுது. சின்ன போர்வை இருந்தாலும் சுருண்டு மடங்கி உள்ளே கிடந்து கொண்டு போர்வையை பொத்தி கொண்டு படுத்தேன். தூக்கம் வரல. சொல்றா, எனக்கு தூக்கம் வரல. பக்கத்தில் 2 நண்பர்களையும் பார்க்கிறேன். நல்ல தூங்குறாங்க அவங்க 2 பேரும். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிற பொழுது சொல்கிறார்கள், அவங்க தூங்காம என்ன செய்வாங்க? அவங்க 2 தடவை பால் குடிக்கல அப்படிங்கிறாங்க. நான் மட்டுமல்ல 2 தடவை பால் குடிச்சேன். எனவே எனக்கு அந்த பால் என்னை வேலை செய்தது. ஷைத்தான் என்னை ஆட்டி படைத்தான். நான் தூங்குவதை போல நடித்துக் கொண்டிருந்தேன். மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், நம் இதய நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது வருகிறார்கள். எனக்கு அப்படியே நடுக்கமா இருந்தது. நேர பள்ளிக்கு சென்றார்கள். 2 ரக்காத் தொழுதார்கள். வருகிறார்கள். வராம இருக்கட்டும் நான் நினைச்சேன். வந்தார்கள். வந்து பாத்திரத்தை கையில் எடுத்து திறந்து பார்த்தார்கள். பாத்திரத்தை தூக்குகிற பொழுது பால் இல்லை. அந்த பாத்திரத்தை அப்படி கீழே வச்சார்கள். நான் நினைச்சேன், ஷைத்தான் எப்ப என்னிடத்தில் வந்தான், உனக்கு எதிராக துஆ செய்ய போகிறார்கள் என்று சொன்னான். நான் பயந்து நடுங்கினேன். மக்கத்து மாமலர் கையை இப்படி உயர்த்தினார்கள். எனக்கு இன்னும் பயம் வந்து என் ஹார்ட் எதையுமே நின்று போறது மாதிரி ஆச்சுது சொல்கிறார்கள். உடனே கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம துஇம் மன் அத்அமனி வஸ்கி மன் அஸ்கானி. இறைவா, இவ்வளவு நாளும் எனக்கு பால் கறந்து வைத்து எனக்கு குடிப்பாட்டினாரே, அவருக்கு நீ குடிப்பாட்டியா அல்லாஹ். எனக்கு இவ்வளவு நாளும் உணவை தந்தாரே, அவருக்கு நீ உணவை கொடு. இப்படி ஒரு துஆ என் கண்மணி, என் மக்கத்து மாமலர் இப்படி ஒரு துஆ செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு இப்போ சந்தோஷம் வந்துட்டு. இருந்தாலும் நான் உடனே எழுந்திருக்கல. அப்படியே படுத்து கிடந்தேன். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு சென்று விட்டார்கள். நான் மெதுவாக எழுந்திருத்தேன். கத்தியை எடுத்து ஒரு ஆட்டை அறுத்து சமைத்து கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்கலாம் என்று நினைத்து வேகமாக சென்றேன். இருந்தாலும் பால் இருக்கான் மடுவை தொட்டு பார்த்தேன். ஒவ்வொரு ஆட்டின் மடுவிலும் பால் சுரந்து நிற்பதை பார்த்தேன். இது மக்கத்து மாமலர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித பரக்கத்தால் கிடைத்த பால் என்பதை நான் நினைத்தேன். நான் விளங்கிக் கொண்டேன். கம் அபுரஅத் வஸிபன் பில்லம் சிராஹதுஹு
وأطلقت أريبا من ربقة الأمام مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. கண்மணி நாயகத்தின் புனித கரங்கள், கண்மணி நாயகத்தின் புனித கரங்கள் பட்ட எத்தனையோ இடங்கள் நோய் குணமானது என்பார்கள். புனிதத்தின் பேரரசின் கையை தொட்டவர்கள் சொல்வார்கள் சஹாபாக்கள், உலகத்தில் இது போன்ற ஒரு மென்மையான கையை நாங்கள் தொட்டதில்லை. பட்டை தொட்டோம், என் கண்மணி நாயகத்தின் கையை தொட்டோம். பட்டை விட மென்மையானது என் கண்மணி நாயகத்தின் கை. அல்லாஹ் நமக்கும் தொடும் பாக்கியத்தை தருவானா. இந்த பால் இருந்ததும் பார்த்ததும் கத்தி தூக்கி ஒரு பக்கமா போட்டுட்டு ஓடி வந்து நான் ஒரு தந்திரம் செய்தேன். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்பவும் கண்மணி நாயகத்துக்கு பால் வைப்போமே அந்த பாத்திரத்தை விட்டுட்டு நாங்கெல்லாம் குடிப்போமே அந்த பாத்திரத்தை எடுத்தேன். எதுக்குன்னா, நாயகமே நீங்க பால் பாத்திரம் மாறி எடுத்துட்டீங்க, வேற பாத்திரத்துல பால் இருந்ததுன்னு கொடுக்கலாம்ன்ற எண்ணத்துல பாலை கறந்தேன். உண்மையில் உலகத்தில் இது போன்ற ஒரு தலைவரை பார்த்திருக்க முடியாது, உலகம் சந்தித்திருக்க முடியாது. அந்த வேற பாத்திரத்தை எடுத்து பாலை முழுவதையும் கறந்து கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கொண்டு ஓடினேன். பள்ளியில் இருந்தார்கள். பாலை கொடுத்ததும் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அருமை தோழரே நீங்க குடிக்கலையான்னு கேட்டாங்க. என்ன பார்த்து, 2 தடவை பால் குடிச்சிருக்கிறேன், என்ன பார்த்து நீங்க குடிக்கலையா? நாயகமே நான் குடிச்சிட்டேன், நீங்க குடிங்கன்னு சொன்னேன். கண்மணி நாயகம் குடித்தார்கள். ஃபனாவலனி, மிச்சத்தை எனக்கு தந்தார்கள். நான் சொன்ன நாயகமே நீங்க குடிங்க, இன்னும் கொஞ்சம் குடித்தார்கள். குடித்து விட்டு இன்னும் எனக்கு தந்தார்கள். நாயகமே இன்னும் கொஞ்சம் குடிங்க. கண்மணி நாயகம் சொன்னார்கள், வயிறு நிறைய குடித்து விட்டேன் என்று சொன்னதும் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதுவரையிலும் நான் நடிச்சு பார்த்தேன், அதுக்கப்புறம் என்னால தாங்க முடியல, பாத்திரத்தை வாங்காம சிரிக்க ஆரம்பித்து விட்டேன். கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து கீழே விழுந்துட்டு நான் சிரிச்சு. இதை அகில உலக வேந்தர் 1,24,000 சஹாபாக்களின் இதய நாயகர், அரபகத்தின் ஜனாதிபதி, பத்ரை வெற்றி கண்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொண்டர் சிரிக்கிறாரேன்னு பார்த்துட்டு இப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள். என் தலைவர், நான் சிரிச்செல்லாம் முடிஞ்சதும் என்ன தட்டி கொடுத்து இப்ப கண்மணி நாயகம் புன் சிரிச்சிட்டு என்ன வாப்பா விஷயம் என்று கேட்டா, நான் உடனே சொன்னேன், மின் அம்ரி கதா வ ஃபஅல்து கதா வ கதா, என் நிலவரம் இப்படி நாயகமே, இப்படி இப்படி செய்தேன். உடனே கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா மிக்தாத், ஆரம்பத்திலே நீங்க காட்டினது அத்தனை எனக்கு தெரியும், அத்தனையும் எனக்கு தெரியும். ஒரு தொண்டரின் மனதை வேதனைப்படுத்த வேண்டாம் என்று உங்களோடு நான் நடித்தேன், ஆனால் உங்களால் அதை பரிபூர்ணமாக்க முடியல என்று கேட்டுவிட்டு சொன்னார்களாம், அந்த 2 பேரையும் கூட எழுப்பியிருக்க கூடாதா? 4 பேரும் சேர்ந்து நல்ல சந்தோஷமா இருந்திருக்கலாமே என்று கேட்ட பொழுது சொன்னார்களாம் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகமே அவங்க முதல்ல பால் குடிச்சிட்டு தூங்கிட்டா அவங்களுக்கு அவ்வளவுதான் நசீபு, நான் 3 தடவை பால் குடித்திருக்கிறேன். என் பால் உங்களுக்குரிய பங்கு, அந்த பாலையும் நான் குடித்தேன். இப்ப நீங்க மிச்ச பால் தந்தீர்கள் நாயகமே, அதையும் குடித்தேன் நாயகமே என்று சொன்ன பொழுது மக்கத்து மாமலர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா நெஞ்சில் நிறைந்த நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிற பொழுது தொண்டர்கள் வைத்த அன்பை விட தலைவராகிய கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த அன்பு சாதாரணமான அன்பல்ல, சாதாரணமான அன்பல்ல, உயர்வான அன்பு, உன்னதமான அன்பு, உயர்வான அன்பு. நினைத்து பார்க்கிற பொழுது இது போன்ற ஒரு அன்பை நாம் பார்த்திருக்க முடியாது. கண்மணி முஹம்மது முஸ்தபா, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கண்மணி
ஹஸ்ஸான் இப்னு சாபித், அருமையான தோழர்களே, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாட்டு படிப்பார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு பாட்டு படிப்பார்கள். எப்படி படிக்கிறார்கள் அதை அவர்களே சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், கண்மணி நாயகத்துக்கு முன்னால் நான் பாட்டு படிப்பேன். ஹஜௌத முஹம்மதா ஃபஅஜப்து அன்ஹு வஇன்தல்லாஹி ஃபீ தாக்கல் ஜஸாஉ. யா நாயகமே, உங்களை புகழ்ந்து நான் படிக்கிறேன் நாயகமே, உங்களை புகழ்ந்து நான் படிக்கிறேன் நாயகமே. இதன் காரணமாக அல்லாஹ் எனக்கு கூலி தரப் போகிறான். நாம சுப்ஹானல்லாஹ் ஓது ஓதுகிறோம் என்றால் அல்லாஹ் நமக்கு கூலி தருகிறான். சகோதரர்கள் கேட்கலாம், ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் புகழ்ந்த மாதிரி நீங்களும் புகழ வேண்டியதானே? ஏன் யா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை தாருங்க, நரகத்தை தாருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, இப்படி எல்லாம் கேட்கிறீங்களே? அப்படி கேட்காம புகழ வேண்டியதானே? அருமை வாலிபர்களே, நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. நான் அடுத்து உங்களிடத்தில் அதைவிட நியாயமான ஒரு கேள்வியை கேட்கிறேன். இதை ஏற்றுக்கொள்கிறீர்களே? 25 வருடமாக உங்கள் இயக்கம் நடக்கிறது. எத்தனை தௌஹீத் எழுச்சி மாநாடு நடத்தினீர்கள், சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தினீர்கள். கண்ணியமான பேச்சு அது. ஜெயிலுக்கு போற போராட்டம் சொன்னா வேற பேச்சு. போராட்டம் நடத்தினீர்கள், எத்தனை போராட்டம் நடத்தினீர்கள், எத்தனை மாநாடு நடத்தினீர்கள், எத்தனை நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள். ஒரு நிகழ்ச்சியிலாவது மக்கத்து மாமலரை புகழ்ந்து ஒரு பாட்டு படித்திருப்பீர்களா? ஒரு பாட்டு படித்திருப்பீர்களா? அதெல்லாம் ஷிர்கு, இதெல்லாம் குஃப்ரு, இதெல்லாம் அது இதுன்னு சொல்றீங்களே. இப்ப மாறி மாறி அவங்க ஷிர்கும் குஃப்ரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மளையெல்லாம் விட்டுட்டாங்க. அவங்க 72 கட்சியா பிரிஞ்சு நீ முஷ்ரிக் நான் காஃபிர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. மக்கத்து மாமலர் முஹம்மது முஸ்தபா, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பர் படியில் ஏறி நின்று கொண்டு சொன்னார்களாம், அருமை தோழர்களே, என் சகோதரர்களை நான் பார்க்க வேண்டும், என் சகோதரர்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தான் உங்கள் தோழர்களாக, உங்கள் தோழராக நாங்கள் இருக்கிறோமே யா ரசூலல்லாஹ், உங்கள் தோழராக நாங்கள் இருக்கிறோமே. சஹாபாக்களை பார்த்து கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தோழர்கள் தான், ஆனால் என் சகோதரரை பார்க்க ஆசைப்படுகிறேன், என் சகோதரரை பார்க்க ஆசைப்படுகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், கண்மணி முஹம்மது முஸ்தபா, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் இந்த நிகழ்வு நடக்கிறது. என் தோழர்கள் யார், என் சகோதரர்கள் யார் தெரியுமா? என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், எனக்கு குர்ஆன் இறங்குவதை பார்த்திருக்க மாட்டார்கள், என் முஅஜிஸாவை பார்த்திருக்க மாட்டார்கள். எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள், ஒரு கூட்டம் வருவார்கள். அவர்கள் என்னை ஒரு செகண்ட் நேரம் பார்ப்பதற்காக, ஒரு கன நேரம் பார்ப்பதற்காக உலகத்தையே பறிகொடுக்க தயாராகி விடுவார்கள், சொத்தை பறிகொடுக்க தயாராகி விடுவார்கள். அவர்களை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். என்றால் ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதிகமாக ரொட்டிகளை தயார் செய்து வைத்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை அழகாக தலை சீவி அலங்கரித்து தலைக்கு தண்ணீர் விட்டு குளிக்க வைத்து எல்லாம் செய்து நறுமணம் தேய்த்து அவர்களை தயாராக்கி வைக்கிறார்கள், உடைகளை தயாராக்கி கழுகி வைக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டார்களாம், அம்மா ஃபாத்திமா, அம்மா ஃபாத்திமா, என்ன புதிதாக இருக்கிறதே, புதிதாக இருக்கிறதே என்கிற பொழுது சொன்னார்களாம், நான் இன்னைக்கு ஒரு விருந்துக்கு போக வேண்டி இருக்கிறது, எனவே உங்களுக்கு உணவில்லாமல் ஆகிவிடக் கூடாதே என்பதற்காகத்தான், உணவில்லாமல் ஆகிவிடக் கூடாதே என்பதற்காகத்தான் நான் இப்பொழுது ரொட்டியை அதிகமாக தயார் செய்தேன், பிள்ளைகளை குளிக்க வைத்தேன், அவர்களுடைய உடைகளை தயார் செய்தேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களாம், அம்மா ஃபாத்திமா, என்னிடத்தில் கேட்காமல் எந்த விருந்துக்கும் நீங்கள் தனியாக செல்வதில்லையே, அதுதான் அருமை கணவரே, என் கண்மணி, என் கண்மணி, மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர் நேற்று என் கனவில் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், உம்மா
பாத்திமா மகளே, உங்களை பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கிற மகளே, என்னோடு வந்து விடுங்கள் மகளே, வந்து விடுங்கள் மகளே என்று என்னை அழைத்து விட்டார்கள். எனவே நான் அவர்களை சந்திக்க மரணமாவதற்கு தயாராகிறேன், அதுதான் என் விருந்து என்றார்கள். அருமை தாய்மார்களே, அருமை தாய்மார்களே, எங்க வாப்பா எங்க அத்தா என்னை அழைத்து விட்டார்கள், அழைத்து விட்டார்கள். நான் செல்ல முற்படுகிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், பாத்திமா உங்களை நான் விளங்க வேண்டிய அளவு விளங்கவில்லை, நீங்க போய் உங்க வாப்பாவிடம் ஏதும் என்னை பற்றி குறை சொல்லி விடாதீர்கள், என்னை பற்றி குறை சொல்லி விடாதீர்கள். உங்களிடத்தில் நான் கண்ணிய குறைவாக நடந்திருக்கலாம், நீங்கள் உங்க வாப்பாவை சந்தித்தால் என் சலாமை சொல்லுங்கள், என் சலாமை சொல்லுங்கள் பாத்திமா என்று சொல்லிவிட்டு நிறுத்துகிற பொழுது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பச்சிளம் பாலகன் ஹசன் ஹுசைனை கட்டி அணைத்து விட்டு சொன்னார்களாம், கண்ணிலிருந்து கண்ணீர் வடிக்க சொன்னார்களாம், நான் மரணித்து விட்டால் என் பிள்ளைகளை தண்ணீர் விட்டு குளிக்க வைப்பது யார், தலை சீவி அலங்கரிப்பது யார் என்று எனக்கு தெரியவில்லையே, எனக்கு தெரியவில்லையே என்று கண்ணீர் வடித்து விட்டு பிள்ளைகளை பிடித்து வாப்பாவிடம் அத்தா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். எந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 13 வயதாக இருக்கிற பொழுது, 13 வயதாக பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிற பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆகிற பொழுது பிள்ளை பாத்திமாவை பிடித்து அணைத்து கட்டி அணைத்து முத்தமிட்டு கண்மணி நாயகத்திடத்தில் ஒப்படைத்தார்கள். என் மகளின் திருமணத்தை நான் பார்க்கவில்லை, நல்ல இடத்தில் திருமணம் முடித்துக் கொடுங்கள் என்று அன்று கண்ணீர் வடித்தார்களே, அதே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இன்று கண்ணீர் வடிக்கிறார்கள். கண்ணீர் வடித்து விட்டு இப்பொழுது மீண்டும் எல்லாம் நல்லது, எங்க வாப்பாவை பார்க்க போகிறேன், பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அழ ஆரம்பிக்கிறார்கள். மீண்டும் அழ ஆரம்பித்ததும் ஏனுமா அழுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது, என்னருமை இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு வார்த்தை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் வஃபாத் ஆயிட்டா 29 வயசு, நான் வஃபாத் ஆகிவிட்டால் என் ஜனாசாவை கட்டி அணைத்து கஃனை கொண்டு இறுக்கி கட்டுகிற பொழுது இறுக்கமாக இருக்கும் என் உடம்பை அந்நிய ஆண்கள் பார்ப்பார்களே, அந்நிய ஆண்கள், அந்த காலத்துல சந்தூக்கு திறந்திருக்கும், மேல மூடி இருக்காது, அந்த சந்தூக்கில் என் உடல் அழகை என் உடல் இறுக்கி கட்டுகிற பொழுது உடலை பார்த்து விடுவார்களே என்று அழுதார்கள். என்னருமை இஸ்லாமிய தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆணாடைகளையோ ஜீன்ஸ் பேண்டையோ அணித்துக் கொடுக்காதீர்கள், நீங்கள் போடுகிற ஃபர்தா ஃபிட் ஃபர்தா போடாதீர்கள், உங்கள் உடலை அந்நியவருக்கு அலங்கரித்து காட்டாதீர்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுத பொழுது கண்மணி முஹம்மது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்தில் இருக்கிற பெண் தோழிகள் சொன்னார்களாம், அம்மா பாத்திமா அழாதீங்க, அபிசீனியாவில் ஒரு சந்தூக் இருக்கிறது, அந்த சந்தூக்கு மேல் மூடி இருக்கும், அதை உங்களுக்காக கொண்டு வருகிறோம். இப்பொழுது அழுகையை நிறுத்திவிட்டு கொஞ்சம் சிந்திக்கிறார்கள், மீண்டும் அழுகிறார்கள். அழுதுவிட்டு சொன்னார்களாம், என்னதான் சந்தூக்கு மூடி இருந்தாலும் ஆண்கள் தானே கபருக்குள்ளால் இறக்கி வைப்பார்கள், அப்பொழுது என் ஜனாசாவின் நெருக்கத்தை பார்த்து விடுவார்களே, என் நெருக்கத்தை பார்த்து விடுவார்களே என்று கதறி அழுதுவிட்டு சொன்னார்களாம், இன்றைய இரவு எங்க அத்தா கண்மணி நாயகத்தை நான் சந்திக்க சென்று விடுவேன், அப்பொழுது இரவோடு இரவாக என் ஜனாசாவை நீங்கள் அடக்கிவிட வேண்டும், எந்த அந்நிய ஆண்களும் அங்கே வரக்கூடாது, இரவில் நேரத்தில் நீங்கள் விளக்கை அணைத்து வைத்தவர்களாக அருமை கணவரே நீங்கள் கபருக்குள்ளால் இறங்கி பிள்ளைகள் என் ஜனாசாவை தூக்கி தந்து நீங்கள் உள்ளே வைக்க வேண்டும், எந்த ஆண்களும் என்னை பார்க்க கூடாது என்று சொல்லி வஃபாத்தான பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைப்பதற்காக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவேற்பதற்காக மரணத்திற்கு முன்னால் கண்மணி நாயகம் வந்தார்கள். இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவேற்பதற்காக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் ஒரு நாள் மரணிப்போம். அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவானாக, நீண்ட ஆயுளை தருவானாக. மரணிக்கிற அந்த வேளையில் அல்லாஹ் அந்த இரவில் கண்மணி நாயகத்தை நம் கனவில் காட்டி
வா மகனே வா, வா மகளே, உன்னை நான் வரவேற்கிறேன் என்று கனவில் பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆசை கொள்ளுங்கள். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் கூட மரணிக்கிற அந்த கடைசி தருவாயில் மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், புனிதத்தின் பேரரசு, பணிவின் சிகரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் நமக்கு காட்சி தந்து, அன்பு மகனே, அன்பு மகளே, கலிமா சொல், அன்பு மகளே கலிமா சொல் என்று நமக்கு கலிமாவை நினைவுபடுத்தி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இல்லை இல்லை கண்மணி நாயகத்தை நேரில் பார்க்கிற பொழுது அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி இந்த உலகத்தை விட்டு விடைபெறும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக, நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. இங்கு ஒன்று கூடியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடிகளுக்கு கீழால் ஒன்று கூடும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் இருந்து நீர் வாங்கி குடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஷஃபாஅத்துன் நபியை நசீபாக்குவானாக. நம்மை ஆட்டி படைக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பலாய், முசீபத்துகள், நோய் நொடிகள், வஞ்சனைகள், சூனியங்கள் அனைத்தையும் மக்கத்து மாமலர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் நம்மை விட்டு நீக்கி நம்முடைய வேதனைகளை மாற்றி சுபிட்சமான, சந்தோஷகரமான, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. எல்லா ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிர் தஅவானா என்று நிறைவுபடுத்துவதற்கு முன்னால் இந்த அருமையான வாய்ப்பை தந்த அத்துணை பேர்களுக்கும் நன்றி சொல்லுவதோடு, உங்களை ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன், 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன் சொல்லி சொல்லி ஒரு 3/4 மணி நேரம் கொண்டு போயிட்டேன். யாரும் என் மீது கோபப்பட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். எனக்காக துஆ செய்யுங்கள். குறிப்பாக என் மக்களை, என் சகோதரருடைய மக்களையும் நல்ல ஆலிம்களாக, ஹாஃபில்களாக, என் பிள்ளை ஒரு என்ஜினியர் ஆக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, ஒரு டாக்டர் ஆக்கணும்னு விருப்பம் இல்லை. நல்ல அரபி, ஆங்கிலம், உருது போன்ற மொழிகளை கற்றுக் கொடுத்து தலை சிறந்த ஆலிம்களாக, சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய ஹாதிம்களாக ஆக்க வேண்டும். என்னுடைய அருமை மகளுக்கு வரக்கூடிய மருமகனும் ஒரு சய்யிது குடும்பத்தை சார்ந்த ஒரு சாலிஹான, ஒரு ஆலிமான, ஒரு ஹாஃபிலான ஆரிஃப் கிடைக்க வேண்டும். அதை பார்த்து அவர்கள் ஹிதுமத் செய்வதை பார்த்ததற்கு பின்னால் தான் நம் ரூஹ் பிரிய வேண்டும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை தர வேண்டும். கடைசி வரையிலும் நாங்களும் எங்களை போன்ற சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய உலமாக்களும் தீனி ஹிதுமத் செய்வதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூலாக்கி அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. உங்களுடைய மக்களுக்காக நானும் துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூலாக்கி ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி உரைக்கு பின்னாடி ஹஜரத்துடைய துவா இருக்குது, அதில் அமைதியாக அருமை பெரியோர்களே, நமது ஆலிம் பெருந்தகை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது வம்சாவளி தோன்றல் ஹஜ்ரத் அவர்கள் மிக ஆழமாக மட்டுமல்ல, கடைசியிலே மிக உருக்கமாகவும் பேசி இந்த மஜ்லிஸை நிறைவு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சை கேட்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்ததற்கு அந்த அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் மகளரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரி காயல்பட்டினத்திலே பேராசிரியராக இருக்கிறார் என்று தெரிந்த உடனேயே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். காரணம், அந்த காதிரியா அரபிக் கல்லூரிக்கு நான் 2 முறை விஜயம் செய்திருக்கிறேன். 2 முறையும் இருக்கும்போது அதனுடைய பேராசிரியராக இருந்த ஹஜ்ரத் கலந்தர் மஸ்தான் சாஹிப் அவர்களுடன் நெருக்கமான உறவு கொண்டு பழகியிருக்கிறேன். அவர் இங்கே அடிக்க ஒரு தடவை வரும்போது அவரை சந்திக்கின்ற பாக்கியம் இருந்திருக்கிறது. இந்த பாக்கியத்துக்கெல்லாம் மேலாக அவர் இங்கே இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பூமா நபிகளாரின் புகழ்வூர் என்ற விழாவிலே அவர் பேசுகின்ற போது அதற்கு தலைமை தாங்கின்ற பாக்கியமும் எனக்கு கிடைத்தது. இன்றைக்கு அதே போல
அந்த கீழக்கரையில் அந்த காயல்பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த காதிரியா அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியருடைய பேச்சை சிறப்புரைக்கும் இன்று தலைமை தாங்கக்கூடிய ஒரு நசீபா அல்லாஹ் எனக்கு கொடுத்ததுக்கு அந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றியை செலுத்தி, அந்த அஜர்த் பெருமகன் இவ்வளவு தூரம் சிறப்பாக உரையாற்றியதற்கு இந்த ஊர் ஜமாத்தார்கள் மத்தியில் நீங்கள் வந்திருக்கிறது சார்பாகவும் நன்றியை கூறிக்கொண்டு, இப்படிப்பட்ட இனிய நிகழ்ச்சிகளை இந்த இளம் வாலிபர்கள் இன்னும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அவர்கள் வாழ்நாள் முழுக்க இப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டும். யாரெல்லாம் உங்களை போற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம், தூற்றுபவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். சொல்லுவார்கள், தூற்றுபவர் தூட்டட்டும், புழுதிவாரி போற்றுபவர்கள் போற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று நீங்கள் வீர நடை போட்டு இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தி காட்ட வேண்டும் என்ற நல்ல நேரத்தில் அந்த வாலிபர்களுக்கு நான் என் வாழ்த்துக்களை கூறி, அடுத்தபடியாக நன்றி உரையாக மாதிகுர ட்ரஸ்டினுடைய நிறுவனரும் செயலாளருமாக இருக்கக்கூடிய அன்பு இளவல் AMJ சலீம் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களது மாதிகுர சுசலா ட்ரஸ்ட் நடத்தும் இந்த 4ஆம் ஆண்டு விழாவிற்கு புர்தா நிகழ்ச்சி தலைமையேற்று கொடுத்த எங்கள் மாதிகுர சுசலா ட்ரஸ்டினுடைய கௌரவ தலைவர் MI அப்துல் ரஹீம் உலவி அவர்களுக்கும், நிகழ்ச்சி கிராயத்து ஓதி கொடுத்த ஹாஜி S ஜெயலவுதீன் சிராஜி அவர்களுக்கும், நமது அண்டை மாநிலமான கேரளா மாநிலத்திலிருந்து நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அன்பு தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வம்சாவளி வந்த காலிக்கட் ஃபஹத் அவர்கள் மற்றும் குழு நடத்திய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் மாலை புனித புர்தா மஸ்ஜித் நிகழ்த்தி கொடுத்த புர்தா டீம் அவர்களுக்கும், இரண்டாவது நிகழ்ச்சியாக தலைமையேற்று நடாத்தி கொடுத்த கம்பம் பாபேர் பள்ளிவாசல் முன்னாள் செயலாளர் எனது பாசத்துக்குரிய எனது தாத்தா ஹாஜி S இமாம் ஹாஜார் அவர்களும், இரண்டாவது நிகழ்ச்சிக்கு கிராயத்து ஓதி கொடுத்த மௌலானா மௌலவி ஹாஜி KM முகமது உஸ்மானி நூரி அசத் அவர்களுக்கும், இவ்விரு நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பளிப்பாளராக நாங்கள் போய் அழைப்பு விட்டோடனே நீங்க நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி எங்களை ஊக்குவித்து தந்த எங்கள் கம்பம் நகர ஜமாத் தலைவர் அல்ஹாஜ் A ஜியாவுதீன் அகமது அவர்களுக்கும், உத்தமபாளையம் வட்டத்தில் மரியாதைக்குரிய ஹாஜி கர்தாரவுத்தார் அரபிக் கல்லூரியுடைய முதல்வர், எனக்கு மிகவும் பாசத்துக்குரிய ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு தலைவர் அல்ஹாஜ் M தர்வீஸ் மேசின் அவர்களுக்கும், மற்றும் வரவேற்புரை நிகழ்த்தி தந்த எங்களது மாதிகுர ட்ரஸ்டினுடைய தலைவர் அவர்களுக்கும், துவக்க உரையாக மௌலானா ஹாஃபில் TM சையத் அகமது மகளிரி அவர்களுக்கும், நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சாவளி தோன்றல் காயல்பட்டினம் மகளத்துல் காதரியா அரபிக் கல்லூரிய முதல்வர் S அப்துல் ரஹ்மான் தங்கள் ஹஜ்ரத் அவர்களுக்கும், மற்றும் இவ் நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு சிறப்பாக நடாத்தி கொடுப்பதற்கு பொருளாதாரம் தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும், மற்றும் இம்மஜ்லிஸை எங்களுக்கு ஃப்ரீயாக தந்த இலாகி ஓரியண்டல் நிர்வாகத்திற்கும், கம்ப நகர அனைத்து முஸ்லிம் ஜமாத்தார்களுக்கும்,
மற்றும் எங்களுடைய ட்ரஸ்டுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் உத்தம்பாளையம் கம்பம் வட்டார அனைத்து இமாமுகளுக்கும் இந்த மாதிகுர சுஸ்தலா ட்ரஸ்ட் மூலமாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உத்தம்பாளையம் வட்டம் கம்பம் வட்டாரத்தில் உள்ள வருகை தந்திருக்க அனைத்து இஸ்லாமிய பெரியவர்களுக்கும் இந்த மாதிகுர சுஸ்தலா மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன நிகழ்வு. இந்த ட்ரஸ்ட் எனக்கு என் ட்ரஸ்டிகளுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்திலுமே எங்களுக்கு பரக்கத்தான சம்பாத்தியத்தை எல்லாத்தையும் கொடுத்திருக்கேன். இந்த ட்ரஸ்ட்ல வசூல் பண்ணித்தான் நாங்க சாப்பிடணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் தஆலா எல்லா சில விமர்சனங்கள் ஆனதுனால இந்த இதை சொல்றேன். நானு எனக்கு உயிரிலும் மேலான கண்மணி நாயகத்தை புகழக்கூடிய வேண்டும் ஒரே காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு கைவர்கள் எதற்கு என்ன சொன்னாலும் எங்களுக்கு அது அஞ்சப்படும். கியாமத் நாள் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நான் மௌத்தாகிற வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பேன். இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயத்திற்காக ரசூலை புகழக்கூடிய விஷயத்துக்கு நம்ம ரசூலை புகழ பண்ணி வேற யாருங்க புகழ முடியும்? சில தெருவில் சாதாரண பேசிட்டு போறாங்க. இவன மீலாது விழா அப்பனுக்கா கொண்டாட முடியும்? அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உங்களிடத்தில் மாதிகுர டெஸ்ட் மூலமாக அனைவரிடத்திலும் அன்பளிப்புகளை பெற்று மாதிரசருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டிதான் அருமை சகோதரர்கள் எல்லோரும் வருகிறார்கள். முடிந்தவர் என்னை காட்டிலும் சலீம் அவர்களும், அதே போன்று ஆஷிக் அவர்களும், அதே போன்று காஜா மைதீன் அண்ணன் அவர்களும், மீரான் அண்ணன் இவர்கள் எல்லாம் கடுமையாக உழைத்தவர்கள். நான் ஏதோ சில இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் இதை எப்படியாவது பணம் கொடுக்க வேண்டாம் என்று சில இடத்துக்களில் சென்ற பொழுது உங்களுக்கு தரமாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தான் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் நாங்கள் துஆ செய்கிறோம். ஆனால் வேற இடத்துல எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான் என்பதை நினைவுபடுத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறால் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கும் என்பதை நன்னேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் துஆவுக்கு பின்னால் யா நபி வைத்து ஓதி துஆ நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று நாங்கள் வந்த நேரத்தில் யாரும் முகம் சுளிக்காமல் அதிகமானவர்கள் ஒரு வாசல் அடைக்கப்பட்டால் 9 வாசல் திறக்கப்படும் என்ற அடிப்படையிலே பல நபர்கள் உத்தமபாளையத்தை சேர்ந்தவர்களும் எங்களுக்கு கொடுத்தார்கள். கம்பத்தை சேர்ந்த அனைத்து நபர்களும், அதிலும் சொல்ல போனால் வாஹிபுல் ஜமாத் கமிட்டியில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களும் எங்களுக்கு நல்ல ஆதரவையும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பையும் செய்து நீங்கள் செய்யுங்கள், தைரியமாக செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமென்றால் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லும் அளவுக்கு வாலிபர்களும் அனைத்து நபர்களும் இன்னும் கூட சில பெண்கள் என்னிடத்தில் கூட என்னிடத்தில் சில பணங்களை கொடுத்திருக்காங்க. ஒரு பெண்மணி கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காசெல்லாம் அல்லாஹ்வுக்கு கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக இன்னைக்கு ஒரு விஷயம் இருந்தாலும் நான் மறுமையில நிச்சயம் பதில் சொல்ல ஆக வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இதிலே சலீமா அவர்களும் நாங்களும் மாதிகுர டெஸ்ட்